அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, புண்ணியமும் அருளும் நிறைந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்து 20 தினங்களை கடந்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் 21ஆம் நாளில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் வந்து விட்டால் இரவெல்லாம் விழித்திருந்து வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள். தாம் மட்டுமல்ல, தம்முடைய குடும்பத்தார்களையும் இரவை விழிக்க செய்து அவர்களையும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட செய்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரமதானுடைய இறுதி 10 தினங்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான இரவு இருக்கிறது. அந்த இரவு லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அது 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு. ஒரு மனிதன் 83 ஆண்டு காலங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த நன்மைகளை எல்லாம் அந்த ஒரு இரவில் பெற்றுக் கொள்ளலாம். அந்த இரவை எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய இறுதி 10 தினங்கள் வந்து விட்டால் அதில் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாகவும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அறிந்து கொள்வதற்காக அப்படியான ஒரு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இறுதி 10 தினங்களில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு முற்பட வேண்டும். அப்படி முடியாதவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக ஆக வேண்டும். வல்ல ரஹ்மான் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.